செடி மரம் கொடி தான் இருக்கும். நீங்க 3 பேரும் அங்க வந்து அந்த பங்களாக்குள்ள போவீங்க. ஓகே. அங்க வந்து ஓனர் வந்து சொன்னோன்னு ஒத்துப்பாங்க. ஏன்னா அங்க பேய் இருக்குன்னு ஓனருக்கு நல்லாவே தெரியும். அதனால கரெக்டா ஒத்துப்பாங்க. அதனால நீங்க அந்த பங்களாக்குள்ள போகும்போது ஜுஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும் பேய் இருக்கிறது. ஓ, சுஜிக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். நடிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் நடிக்கிட்டு இருப்பான். நைட் உங்களுக்கு தனி ரூம்ஸ். ஜுஜு இங்க, சியாப்பா அங்க, பாப்பா ஐயோ ஓ அங்க. ஓகே. பயமா இருக்கும். அக்கா லேசா கத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்பயே. அப்ப நான் வந்து ஜுஜு குள்ள போந்துருவேன். ஜுஜுக்குள்ளயா? நைட் தூங்கும்போது ஜுஜுக்குள்ள டேரக்டா சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஜுஜுக்குள்ள போந்துருவேன். ஜுஜு ரொம்ப பயங்கரமா நடந்துப்பா நைட்டு மட்டும். காலையில நீ இவ்வளவு சாமி கிட்ட கூப்பிட்டு போகும்போது எதுவுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு பயம் எல்லாமே பாட்டுக்கா. மறுபடியும் நான் வருவேன். அவளுக்கு தெரியும் அப்பா அங்க யாரும் அங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லுவா. அங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லு. யாராவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப வந்து ஜுஜு வந்து ரொம்ப பயங்கரமா இருப்பா. அதுக்கப்புறம் நானே நேரடியா வருவேன். ஓகே. நானே நேரடியா வந்து ஜுஜு கிட்ட பேசிட்டு இருப்பேன். நீங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இங்க ஒரு அக்கா இருக்காங்க, இங்க ஒரு அக்கா இருக்காங்க சொல்லுவாங்க. அப்ப கரெக்டா ஜுஜு நான் வருவேன். வந்து டக்குன்னு போயிடுவேன். நீங்க பயத்துல தூங்கவே மாட்டீங்க. நைட் ஃபுல்லா முழிச்சு அதை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஜுஜு ரூமுக்கு போவீங்க. ஜுஜு வந்து தலை கீழே தொங்கிட்டு இருப்பா. தலை கீழே தொங்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவ பாப்பேன். இவளுக்கு நான் இருக்கிறது தெரிஞ்சிடும். தெரியும். இப்ப வந்து